ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு திருவிழாவில் வாங்கின 2 பேக் தான் இப்போ காட்ட போகிறேன். அது என்ன எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதோட மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது, ரேட் எப்படி இருக்குன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுதான் அந்த திருவிழாவில் வாங்கின பேக்கு, த்ரெட் ஒர்க் பேக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குது, சேம் டைம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் சைஸாக இருக்குது. நமக்கு கிட்ஸ் இருக்கனால இந்த ஜிப்பெல்லாம் பாருங்களேன், உள்ளே ரொம்ப நிறையா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அவங்க ட்ரெஸ்லாம் வச்சுக்கலாம், ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வச்சுக்கலாம், அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். உள்ள ஒரு குட்டி ஜிப்பும் இருக்குது. இது த்ரெட் ஒர்க் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ் நான் அப்புறமா சொல்கிறேன். இன்ஃபேக்ட் என் சிஸ்டர்ஸ்மே கூட நான் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் தான் இருந்துச்சு, நல்லாயிருக்கு. இன்னொன்று இது வந்துட்டு இந்த ஃபேன்சி பேக்குமே நான் வாங்கிட்டேன். எனக்கு பிடிச்ச க்ரீன் கலரில் இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது, இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு வாங்கிட்டேன். இந்த பவுலாக ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. இதோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாகவே நான் எப்போ ஹேண்ட்பேக் வாங்குறதுனாலும் பேக் சைடில் ஜிப் இருக்க மாதிரி வாங்கிடுவேன். பிகாஸ் நம்ம மாட்டிட்டோம்னா சைடில் ஒரு சின்ன சில்ட்ரனா டக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் உள்ளேயுமே அப்படி தான், போதுமான அளவு ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற அளவுக்கு, ஃபோன் வச்சுக்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் இருக்குது. இந்த மெட்டீரியல்ஸ், கலர்ஸு, இது ஒரு சின்ன ஷைனிங் தெரியுது இதில். இன்ஃபேக்ட் ரொம்ப ரிச்சாகவும் தெரியுது சேம் டைம். ஸோ இதோட ப்ரைஸுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் தான். ஸோ அதனால் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி எல்லா திருவிழாவில் கடை போட்டிருந்தாங்க, அப்படி வாங்கிட்டேன்னு. ஸோ அவங்க என்கரேஜ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பேங்கிள் இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதான் அந்த பேங்கிள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப திக்காகவும் இருந்தது. இன்ஃபேக்ட் அவருக்கு கொடுக்கும்போது, மடித்து கொடுக்கும்போதுமே செக் பண்ணி கொடுத்தாரு. உடஞ்ச வலையெல்லாம் எடுத்துகிட்டு செக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இது மோஸ்ட்லி எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ப்ரைஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு, அதிகம்தான். ஸோ அந்த ப்ரைஸ் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டாவது இது ஒரு கலர்ஸுமே போகாது அப்படின்னு சொன்னார். அது மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும், டக்குன்னு உடையாது அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, இனிமேல் போட்டு யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது, திக்காக இருக்குது. இந்த சவுண்டு கூட ரொம்ப நல்லா இருக்குது, போட்டிருந்தாவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சவுண்டு ப்ளஸ் அண்ட் டபுள் அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஒரு பிரைட்னஸ் வருது பாருங்க, நம்ம கண்ணாடி வலையெல்லாம் கையில் போட்டோன்னு நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதோட ப்ரைஸ் வந்துட்டு அந்த த்ரெட் பேக் சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு ஜஸ்ட் 200 தான். இந்த த்ரெட் பேக்கு ரொம்ப நல்லா த்ரெட் நல்லா இருக்கு. இது வச்சிருந்தாலுமே ரிச்சாக தான் இருக்கும், நம்ம வச்சுக்கலாம். ஸோ பிடிச்சிருந்துச்சு.